பிரைஸ் தி லார்ட். என்ற மன்னாவை நாம் தியானிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்த வரும்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப ஏற்பட்டிருக்கும் போது அந்த நதியில அந்த தண்ணீரை மொண்டு கொடுக்கும் பொழுது அது மிகவும் கசப்பான தண்ணீரா இருந்து ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்ப கர்த்தர் அவருக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டு அந்த தண்ணீரிலே போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. இன்னைக்கு கூட அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கல, உங்களுடைய வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கை இருக்கிறதா? நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மோசையை மாதிரி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் அதற்கான வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாறும். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.